கணேசன் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனபோது அவனுடைய நோய் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் போகவில்லை. தன்னிடம் இருக்கும் பணத்தை அங்கே கொடுத்துவிட்டு முடிந்தால் உயிருள்ள வரைக்கும் அங்கேயே தங்கிவிடலாம் என்ற யோசனையுடன் தான் போனான். அவன் தொழுநோய்க்காரனாக மாறி யாருமே இல்லாத அனாதையாய் மீண்டும் உலகில் தனிப்பட்டவனாய் விடப்பட்டபோது அவனிடம் 7-8 ரூபாய் ரொக்கமும் சங்கிலி, மோதிரம் போன்ற நகைகளும் இருந்தன. பல இடங்களில் பணம் கொடுத்து வைத்தியம் செய்து கொண்டான். நிரந்தரமாக எங்கும் தங்கியிருக்கும் நிலையில் இல்லை அவன். தன்னிடம் நிறைய பணம் வாங்கிக் கொண்டும் கூட டாக்டர்கள் அருவருப்புடனும் மிகுந்த அலட்சியத்துடனும் தான் பழகுகிறார்கள். தன்னை அவர்கள் விலங்கையும் விட இழிவாகத்தான் நடத்துகிறார்கள் என்பதை உணரும்போதெல்லாம் அவன் பட்ட வேதனை அவனை ஓரிடத்திலும் ஒரு டாக்டரிடமும் தொடர்ந்து வைத்தியம் செய்து கொள்ள விடவில்லை. ஹோட்டல்களிலும் மரியாதை கிடைக்கவில்லை. 1க்கு 2 மடங்காய் பணம் கொடுத்தாலும் கௌரவமாக நடத்தி பரிமாறி உணவு இடுவோரும் இல்லை. தங்கியிருப்பதற்கு இடம் தருவாரும் இல்லை. நோய் நாளுக்கு நாள் அதிவேகமாக முதிர்ந்தும் வந்தது. தனிமையில் இரவும் பகலும் உட்கார்ந்தும் நடந்தும் யோசித்து யோசித்து பார்த்தான். அவன் அதிகம் படித்தவன் இல்லை. ஆனாலும் கேள்வியால் ஏதேதோ அறிந்திருந்தான். தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் அவனுக்கு எந்த நிலையிலும் லேசாகக் கூட தோன்றவில்லை. கையில் பணம் காசு இருந்ததால் கஷ்டப்பட்டாவது சாப்பிட முடிந்தது. முன்பின் அறியாத ஊர்களுக்குச் செல்லவோ புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செய்யவோ தோன்றவில்லை அவனுக்கு. அவனுடைய இளமை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் அவன் கோவில், பக்தி, பூஜை முதலியவற்றின் போலித்தனத்தையும் அவற்றில் ஈடுபாடு கொண்ட பலருடைய போக்கிரித்தனங்களையும் ஊழல்களையும் அழுக்கு அசிங்கங்களையும் அனுபவபூர்வமாக அறிய பல வாய்ப்புகள் நேர்ந்திருந்தன. அவன் எதையும் யாரையும் வாய்விட்டு ஏசி பேசியது கிடையாது. ஆனால் அவற்றையும் அவர்களையும் அவன் மனதார வெறுத்து ஒதுங்கி வாழ்ந்திருக்கிறான். இந்த நோய் வருவதற்கு முன்பெல்லாம் அவன் ஒரு வேளையும் இல்லாமலும் நல்ல சுகபோகங்களுடனும் பகல் முழுவதும் கிடைத்த தனிமையிலும் இரகசிய வாழ்விலும் தூங்கியது போக விழித்திருந்த நேரங்களில் நிறைய சிந்தித்து சிந்தித்து பார்த்திருக்கிறான்.